அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக 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 சக்தி வாய்ந்த மிக பழமையான வேத மந்திரம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு வேதங்கள் 4 வகைப்படும். அதுல ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய பல மந்திரங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியவை. இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மந்திரம் அத்தகைய மந்திரம் தான். ஆனா இது சாதாரண மந்திரம் கிடையாதுங்க. மிக மிக அற்புதமான ஒரு மந்திரம். யாரு ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேலை சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை, கை நிறைய சம்பளத்துடன், உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வேணுமா, அல்லது உங்களுக்கு அரசாங்க வேலை வேணுமா, அல்லது சில பேருக்கு நான் இந்த கம்பெனியில தான் நான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கனவு வச்சிருப்பாங்க, அந்த வேலை வேண்டுமா, உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை உங்களுக்கு பிடித்த சம்பளத்துடன் உங்களுக்கு நிச்சயமாக 21 நாட்களில் கிடைப்பது அப்படிங்கிறது உறுதி. இது சத்தியமான வார்த்தைகள்ங்க. 21 நாட்கள் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு 10 நாட்கள்லேயே நல்ல பலன் கிடைச்சிருக்குது. இதை எப்படி நீங்கள் இவ்வளோ அடித்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய டென்டல் கிளினிக்கு என்னுடைய மிக ஒரு நெருங்கிய தோழி ஒருத்தவங்க, நம்ம ஆரம்பித்ததுலேருந்தே அவங்க வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய பெற்றோர்களையும் அழைச்சிட்டு வருவாங்க, அவங்களுடைய பையனையும் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த வரும்போது போகும்போது எப்படி இருக்காங்க, வீட்டில் பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, வேலை கிடைச்சிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்குறது வழக்கம். ஸோ அப்படி நம்ம அவங்க கிளினிக்கு வரும்போது சொல்லுவாங்க, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது என் பையனுக்கு, அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான், நல்ல காலேஜில் படித்தான், நல்ல ஸ்கோர்லாம் வச்சுருக்கான் அவன், பட் இருந்தாலும் வேலை அப்படிங்கிறது அவன் மனசுக்கு நினச்ச மாதிரி கிடைக்கல. ஒரு வேலைக்கு போகிறான், அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலம்மா, நான் போகல, எனக்கு இது நிம்மதியாகவே இல்லை அந்த வேலை அப்படின்ட்டு அவனே நின்றுடுறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. வரும்போது போகும்போது நம்ம கேட்கறது சகஜம் தானே. ஸோ அப்படி அவங்க சொல்லும்போது, நேற்றைய முன்தினம் அவங்க வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க அவங்க, இதை மாதிரி பையன் நினச்ச மாதிரியே அவனுக்கு அவன் நினச்ச இடத்துலையே நல்ல வேலைங்க, நல்ல பேக்கேஜோடு கிடச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இந்த ஒரு மந்திரத்தை அவனுக்கு, நான் இந்த மந்திரத்தை சொன்னதெல்லாம் தெரியாது, அவன் அதில் நம்பிக்கையும் இல்லை அவனுக்கு, பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் நடத்துறது அவங்களுக்கு தெரியும், நம்ம இதை மாதிரி மந்திரங்கள் சின்ன சின்ன பூஜைகள் சொல்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சொன்ன ஒரு மந்திரத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவங்க ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் அந்த மந்திரத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம சொன்னால் இன்னும் அது பல பேருக்கு சென்றடையும். நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நிறைய கல்யாண வயதை எட்டியும் கல்யாண வயதை கடந்தும் கூட இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஒரு நிலையான வேலை, வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை கிடைச்சதுனா தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் பெற்றோர்கள், அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஃபேஸில் அவ்வளோ ஒரு பூரிப்பு, ஏன்னா வேலை கிடைச்சிடுச்சு, அடுத்து நீங்கள் தாராளமாக பொண்ணு பாருங்கம்மா அப்படின்னு பையன் சொல்லிட்டான், அதனால் இப்போ நாங்கள் முழு மனதோட அடுத்த கட்ட வேலையில் நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பெற்றவர்களுக்கு அதுதான் சந்தோஷம். ஒருத்தவங்களை படிக்க வச்சு அவங்கள வளர்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சி அவங்களுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சா பெற்றோர்களோட கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த நல்ல வேலை கிடைப்பது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குதிரை கொம்பாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் மனசுக்கு பிடிக்காம கிடைச்ச வேலையை தலைவிதியேன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. அதே போல் சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும், தலைவிதியேன்னு நான் போகிறேன் அப்படின்ட்டு போவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நல்ல வேலை, மனதிற்கு பிடித்த வேலை, அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற சம்பளம், அதை மாதிரி ஊதிய உயர்வு, அந்த வேலை சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இப்போ நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரம் நல்ல தீர்வு தரும். இந்த மந்திரம் யாரை வேண்டி நாம் உச்சரிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகஸ்பதி, நவகிரகங்களில் குரு பகவான் என்று அழைக்கக்கூடியவரை வேண்டிதான் நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம். தேவகுரு அசுரகுருன்னு 2 பேர் இருக்கிறாங்க. தேவகுரு தான் பிரகஸ்பதி, அசுரகுரு தான் சுக்கிராச்சாரியார் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிரகஸ்பதியை வேண்டி, குரு
அவர் தான் குரு. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, பிரகஸ்பதியை நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னால் வேலை கிடைச்சிடுமா? எவ்வளோ தெய்வங்களை நாங்கள் கும்பிட்டு பார்த்துட்டோம், இப்போ இவர் மட்டும் என்ன பண்ண போகிறாரு எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் சரியில்லை, ஜாதகம் உங்களுக்கு சுத்தமாக சரியில்லை, ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு நல்ல வேலை கிடைக்காதுன்னு இருக்குது. பட் பரவாயில்ல, இதெல்லாம் மீறி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க, குருவை நம்பி அவரை முழுமையாக நம்பி இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் குருவோட கண் பார்வை உங்கள் மேலே பட்டுதுன்னா மீதி தடைகள் எல்லாம் சுக்குநூறாக போயிடும். ஏன்னா குரு ஒருத்தவங்களை பார்க்குறாங்க அப்படின்னா மற்ற கிரகங்கள் எவ்வளோதான் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் எல்லாம் ஒதுங்கிடும். குருவோட அருள் தான் நமக்கு மேலே நிற்கும். நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன மந்திரம் இதுதாங்க. இதோட ஆங்கில வார்த்தைகளும் இருக்குது, தமிழ் வார்த்தைகளும் இருக்குது. நான் அவரோட உச்சரித்து காமிக்கிறேன். சுச்சிம் அர்கைஹி பிரஹஸ்பதிம் அத்வர்யேஷு நமஸ்யதா அனாம ஓஜாக ஆசகே. இதுதாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் உச்சரிங்க. பூஜை அறைக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியில இருந்தே உச்சரிக்கலாம். அந்த குறிப்பிட்ட நபர் உச்சரிக்கலாம், அல்லது அந்த நபருக்கு உரியவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், அவங்க மனைவி, யார் வேணாலும் அவங்களுக்காக இதை உச்சரிக்கலாம். நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிறைய இன்டர்வியூக்கு போகிறவங்க, அந்த பயம் பதட்டம் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை, தைரியம், மனோதிடம் இது எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். 21 நாட்கள் அப்படிங்கிறது கணக்கு. காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமரணும். தரையில் அமர்ந்தீங்கன்னா ஏதாவது தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க. வயதானவர்கள் படிக்கிறாங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்கன்னா அவங்க சேர்லேயே அமர்ந்துக்கலாம். ஆனால் திசை மட்டும் நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கணும். இதை அப்படியே உச்சரிப்பதற்கு பதிலாக ஒரு மஞ்சள் நிற துணியை உங்கள் முன்னே வைத்து, ஒரு கர்ச்சீஃப் சைஸுக்கு எல்லோ கலர் கர்ச்சீஃபோ அல்லது ஏதாவது ஒரு காட்டன் துணியோ அல்லது நவகிரக துணின்னு நம்ம உரிய வஸ்திரம்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே அவங்க ஒரு எல்லோ கலர் துணி தருவாங்க. அந்த எல்லோ கலர் துணியை நம்ம முன்னாடி வச்சு அவங்க அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸு, அந்த அப்ளிகேஷனு, அதெல்லாம் ஏதாவது ஜெராக்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னாடி அதை வையுங்க. இப்போ எக்ஸாம்னா அந்த ஒரு ஹால் டிக்கெட்டோ இல்லை அதற்கு ரிலேட்டடான சில டாக்குமெண்ட்ஸோ உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 21 முறை இதை நீங்கள் உச்சரிங்க. உங்களுக்கு முன்பு மஞ்சள் துணியை விரித்து வச்சுடுங்க. அதற்கு மேலே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் உச்சரிக்கலாம். இல்லைங்க என்கிட்ட அதை மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வெறுமனே அதை உச்சரித்தாலும் போதுமானது. அந்த டாக்குமெண்ட்டோ அல்லது அதற்கு தொடர்பான ஹால் டிக்கெட்டோ இல்லை இன்டர்வியூ லெட்டரோ ஏதாவது இருந்ததுன்னா அதை வைத்து உச்சரித்தால் இன்னும் நமக்கு பலன் கூடும் அப்படிங்கிறதால நான் சொன்னேன். இல்லைன்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வெறுமனே நல்ல வேலை கிடைக்கணும், பிடித்த வேலை கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை 21 முறை உச்சரிக்கணும். காலை நேரத்தில் தான் உச்சரிக்கணும். நீங்கள் உச்சரித்ததுக்கு அப்புறம் அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் மற்ற தீட்டு காலங்கள்லாம் இதற்கு கணக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் கூட வெளியிலே அமர்ந்தும் நீங்கள் இதை உச்சரிக்கலாம். நம்பிக்கையோடு உச்சரிங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த குறிப்பிட்ட நபர் உச்சரிப்பது நல்ல பலனை கொடுக்கும். இல்லை அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேண்டியவங்க இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம், சரிங்களா? இந்த மந்திரத்தோடு நம்முடைய முழு முயற்சியையும் போடும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வேலை, அந்த கனவு அப்படிங்கிறது நனவாகும். ஸோ வேலை தேடுறவங்க அனைவருக்கும், இன்டர்வியூ போகிறவங்க அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முயற்சி திருவினையாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த 4 பேருக்கு நம்ம சொல்லுவோம். சில பேருக்கு அது நிச்சயமாக நல்ல பலன், நம்புறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.